ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த கிரீன்லாண்ட் இஷ்யூ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. "ஏங்க அமெரிக்கா இந்த கிரீன்லாண்டு அப்படிங்கிறது போல." அதுக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, "அது ஒண்ணும் அதான் அமெரிக்கா, கிரீன்லாண்டுங்க. அது வந்து எங்களுக்குலாம் எந்த ஒரு கன்சர்னும் இல்ல. அது எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் அளிக்கல." ஏன்னா, டென்மார்க் இருக்காங்க இல்லையா? வரலாறு ரீதியா கிரீன்லாண்ட ரொம்ப ஹார்ஷா தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலனி தானே டென்மார்க்கோட காலனி. ஸோ, அதனால அத கொஞ்சம் ஹார்ஸா தான் ட்ரீட் பண்ணிக்கிறாங்க. அமெரிக்கானால காசு குடுத்து வாங்கிக்க முடியும் கிரீன்லாண்ட. அதே நம்ம கிட்ட இருந்து எப்படி அலாஸ்கா காசு குடுத்து வாங்குனாங்க. ஸோ, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, அதே விலைக்கு ஒப்பிட்டு கிரீன்லாண்ட வந்து வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அ பார்க்கலாம். என்ன என்ன நடக்குதுன்னு. ஆனா அத பத்தி எங்களுக்கு ஒண்ணும் கவலை இல்லைங்க அப்படிங்க போல, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாம, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா? நாங்க 1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்கறதுக்கு ரெடி. பீஸ் கவுன்சில்ன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் இன்வைட் பண்ணியிருந்தாரு. அது நாங்க ரெடியா தான் இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, காசு வேணும் அப்டின்னா, இந்த $1,000,000,000 இந்த அசெட் ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா? அதுலேருந்து வேணா குடுக்குறதுக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா, நாங்க சரி, அத நாங்க பண்ணிக்கிறோம் அப்டிங்கிறது போல. ரஷ்ய விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படியே ஒரு சேஞ்ச். 1,000,000,000 சும்மா இருக்கிறதுக்கு அத எடுத்து அதுலயாவது வச்சுட்டு நீ சேர்த்திக்க அப்டிங்கிற போல வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றாரா என்னன்னு தெரியல. பட் ஆனா இது ஒரு செக் வந்து பண்ணா ரிவர்ஸ் செக் வச்சிருக்கிறாரு. இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்குவாங்களா? அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி வந்து பார்த்தா நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். இந்த ஃப்ரோசன் அசெட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃப்ரோசன் அசெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோரேஷன் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்பரேஷன் ஜோன்ல போர் நடந்துருச்சு. ஏகப்பட்ட இழப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப அதெல்லாம் சரி செய்யணுமா? வேண்டாமா? ஸோ சரி செய்யறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இதுல என்ன கேள்வின்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்பரேஷன் நடந்த பகுதியா? இல்ல உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்பரேஷன் நடக்கக்கூடிய பகுதிகளா? கேள்வி இருக்கு இல்லையா? டொனஸ்க், லுகான்ஸ்க், ஜாப்ரோசேசியா, கெர்சன் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல நாங்க செலவழிக்கிறது குடுங்க அப்படிங்கிற கேட்கறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. எது எப்படியோ விட்டாஃப் அவர்கள், கிருஷ்ணர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மாஸ்கோவுக்கு போறாங்க. தர்ஸ்டே. அ ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, நெகோஷியேட் பண்றதுக்கு. இது கொஞ்சம் பிரியராவே வந்து பார்த்தீங்கன்னா, விட்டாஃப் அவர்கள் சொல்லியிருந்தார். அ ஒரு மீடியால வந்து பார்த்தீங்கன்னா, பிரபலமான மீடியால பேசும்போது விட்டாஃப் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. பேச்சுவார்த்தைக்கான அந்த நெகோசியேஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நிலைமையில இருக்கு. ஆனா டெரிட்டோரியல் இஷ்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடையா இருக்கு. பட் ஆனா பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றம் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இதுல அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு டாவோஸ் வந்திருந்தார் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். மீட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆனா, இன்னைக்குன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைன்ல இருக்கிறார். டாவோஸ் மீட்டிங்க்கே அவர் வரல. அப்புறம் இவரு ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்கிருந்து நான் பேசுறத கேட்கிறாராக்கும்னு நெனச்சுட்டு இருந்தேன். அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புலருந்து ஸ்டேட்மெண்ட் அது போல வந்ததா சொல்லி நெறையா ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அது தெரிஞ்சோனே, ஐயோ! தலைவர் நம்மள எதிர்பார்க்கிறாரா? நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிறது போல சட்டு புட்டுன்னு வண்டி எடுத்து அடுத்த ஃப்ளைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கிற தலைவரே கவலைப்படாதீங்க சீக்கிரமா வந்துர்றோம். அப்படிங்க வந்து பண்ணா ஜெலன்ஸ்கி அவர்கள் கிளம்பியிருக்கிறாரு. ஸோ, ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் உட்கார்ந்து பேச, அங்க ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கூட கிருஷ்ணர் அவர்கள், அப்புறம் விட்டாஃப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேசி ஒரு டீல் நல்லபடியா முடியும் அப்படிங்கிறது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. முடிஞ்சு தானே ஆகணும். டாவோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வருகை தந்திருக்காரு. நல்ல ஒரு மீட்டிங், நல்ல ஒரு முடிவுகள் வந்தா பரவால்ல. ஏன்னா, உக்ரைனோட ஒரு எம்பி கெட்மன்ஸ்தேவ் அவர்கள், பேரு எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா வரல. ஸோ, அந்த எம்பி வந்து பார்த்தீங்கன்னா, ராடால என்ன நடந்துட்டு இருக்குன்னு தானே எல்லாருக்கும் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இங்க வாட்டர் இருக்கு. ஆனா ஹீட் இல்ல. ம். ஹீட் இருக்கு. ஆனா அது எங்களோட இதயத்துல தான். நீங்க லயன் போல கர்ஜிக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? நான் கர்ஜிச்சு பார்த்தேன். ஆனா அதனால எந்த ஒரு யூஸுமே இல்ல. ஏன்னா தொடர்ந்து ரஷ்யா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. கர்ஜிச்சு கர்ஜிச்சு பார்க்குறேன். எனக்கு ஹீட்டே ஆகல. ரொம்ப குளிரா இருக்கு. அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிலாம் ஒருத்தர் இல்ல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உக்ரைனோட மீடியாக்கள நீங்க ஃபாலோ பண்ணீங்க, டெலகிராம் சேனல்ல பண்ணீங்கன்னா, அசிங்க அசிங்கமா கேட்டுக்கிறாங்க. ஏன்னா நேத்துக்கு ஐஎம்எஃப் தரப்புலருந்து வந்திருந்தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணதுக்கு ஐஎம்எஃப் லோன் வேணும் அப்படிங்கிறத போல உக்ரைன் தரப்புலருந்து கேட்டிருக்கும்போது வந்து பார்க்கும்போது, உக்ரைன் சிங்கம் போல கர்ஜனை செஞ்சு இந்த வின்டர சமாளிக்கணும் அப்படின்னாங்களா, ஸோ அது கடன் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா அப்படி பேசிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பி தரப்புலருந்து காண்டா இருக்கிறாங்க. ஸோ ஒரு முடிவுகள் எட்டப்படல அப்படின்னா, கண்டிப்பா குரவழிய புடிச்சு கொண்டு போய் ரஷ்யாட்ட விட்டு வந்துருவாங்க எம்பிகளே அப்படிங்கிறது போல மாற்று கருத்து ஜெலன்ஸ்கி அவரு என்ன முடிவு எடுக்க போறார்ன்னு பார்ப்போம். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. ஸோ இப்படி இருக்க சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோ நாடுகள்ல இருக்கக்கூடிய பங்களிப்பு, அமெரிக்காவோட பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா,
கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட பென்டகான் தரப்புன்னு வந்து பண்ணால் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது 200 மிலிட்ரி பர்சனல்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா குறைக்க போகிறாங்க. இந்த யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளே நேட்டோட நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த மீட்டிங், மருத்துவ மீட்டிங், இது போல் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் இல்லையா, ஆப்ரேஷன்ஸ். ஸோ 30 நேட்டோ ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோன்றது ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்குள்ளே நிறைய கிளை அமைப்புகள்லாம் இருக்கும் இல்லையா, மெடிக்கல் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, லாஜிஸ்டிக்ஸ் டீம்னு ஒருத்தங்க இருப்பாங்க, இது போல் தனித்தனியாக டீம்ஸ் இருப்பாங்க. அதோட 30 கிளைகள் ஆர்கனைசேஷன் இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ஆல்மோஸ்ட் 200% கம்மி பண்ணுறாங்க. ஸோ தொடர்ச்சியாக வந்து பண்ண ட்ரம்ப் அவர்கள் கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஸோ இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அமெரிக்கா நேட்டோலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. பட் ஆனால் நேட்டோலேருந்து வரப்போகிறது கிடையாது, ஆளுங்களை மட்டும் யூரோப்பியன் யூனியன்லேருந்து குறைக்கிறாங்களே, என்ன காரணத்துக்காக அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் வந்து பண்ணி இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள். இதில் என்னன்னா, இந்த டாவோஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வாஷிங்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அமெரிக்காவான நாங்கள் சீக்ரெட்டான வெப்பனை பயன்படுத்திட்டோம்னு சொல்லிட்டு நல்லா முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. நான் நிறையா வெப்பன்ஸ் இருக்குது, அமேசிங்காக இருந்தது தெரியுமா, நான்லாம் பார்த்து வியந்து போயிட்டேன். நிறைய பேர்த்துக்கு எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயுதம் இருக்குன்னே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நிறைய ரூமர்ஸ் இருக்குது. அமெரிக்கா வந்து இந்த வெனிசுவேலாவில் வந்து ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணி தான் மதுரோ அவர்களை கேப்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வதந்திகள் இருக்குது. என்னால் வந்து சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே யார்கிட்டையும் சொல்ல முடியாது, யாருக்குமே தெரியாமல் எங்ககிட்ட ஆயுதங்கள் இருக்குது, சோனிக் வகை ஆயுதங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறது போல் ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ண ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அமெரிக்கா கிட்ட ஒரு சோனிக் வகை ஆயுதங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பேசுபொருளாக மாறிட்டு. சரி, ஓகே. ஆனால் இதெல்லாம் இந்த ரஷ்யா உக்ரைன் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள், இந்த வெனிசுவேலா இதில் இப்போ பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் மாறி இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கடத்தில் கடந்த 5 நாளாக 29 C-17 மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்த வண்ணம் இருக்குது அப்படிங்கிறது போல் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதிகப்படியான மிலிட்ரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டு இருக்கு. டேங்கர்ஸ், ரீஃபியூலிங் டேங்கர்ஸு, அதுவும் குறிப்பாக கத்தர், ஜோர்டன் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இராணுவ விமானங்கள் குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. அட்டாக் விமானங்கள், F-15 இது போல் விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, ஒரு வேளை த்ரிட்டன் ஈரானை பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது போல். மேபி இந்த மிடில் ஈஸ்ட் ஏதாவது கையமீறி போனாலும் எல்லா பகுதியிலையும் தாக்குதல் பண்ணுறது கூட இது போல் ஒரு பெரும் பட்டாளத்தை கிளப்பிட்டு வராங்களா அமெரிக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. இருந்தாலுமே அமெரிக்கா நடுவில் மிடில் ஈஸ்ட்டில் வந்து நிற்கிறாங்கன்னா யமன், ஹவுதீஸ், ஈரான், ஸோ இது போல் சுற்றி வர அடிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களே அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அரபுலக நாட்டெல்லாம் ஈரானை காப்பாற்ற போகிறாங்களா, இல்லை ஈரானை அடிவாங்கிறத பார்த்துட்டு வேடிக்கை நின்று பார்க்க போகிறாங்களா, என்ன நடக்க போகுது பார்த்துடலாம். ஸோ அமெரிக்கா ஈரானில் இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்க அப்படிங்கிற போல எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில நாட்களில் ஆபிரகாம் லிங்கன் வந்துருச்சுன்னா என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்குள்ளே SDF சிரியா முடிஞ்ச வரைக்கும் இப்போ கரண்ட்டாக மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மையான இந்த எல்லோ கலர் பகுதி சுருங்கிருக்கு. எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பண்ணால் SDF, இந்த குர்திஸ்தான் சொல்லுவாங்க இல்லையா, சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ். அந்த குர்திஸ்தான் மக்கள் வந்து பண்ணால் பெருமளவில் கம்மியாயிட்டாங்க. அல் ஹஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, சின்ன பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குர்திஸ் மக்கள் வந்து அக்ரெசிவாக எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சிரியாவோட கவர்மெண்ட் படைகளை எடுத்து ட்ரோன்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதே நேரத்தில் இந்த ரக்கா பகுதிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லிபரேட் பண்ணாங்க இல்லையா சிரியாவில், ஸோ அந்த இடத்துல என்ன கொடி வந்து எந்த இடத்துல நின்று பறக்குது பாருங்கள், சீசன் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரியா அரசாங்கம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்தாங்க இல்லையா SDF, ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஐசிஸ் கொடூரமான தீவிரவாதிகள் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டாங்க. ISIS திரும்பி வருது அப்படிங்கிறது போல் அச்சங்கள் வந்திருக்கு. ஸோ இது போல் சிரியா துருக்கி பவர் ஆகிறாங்கனாலே சிக்கல் தான். ஸோ இந்த ரீஜியனில் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது எந்த நாடுகள் இதுக்கப்புறம் பாதிப்படைய போகிறாங்க, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு அலையன்ஸ் உருவாக போகுது, சிரியாக்கு எகெயின்ஸ்டாக பல நாடுகள் ஒன்றிணைவாங்களா, இல்லை சிரியா ஐசிஸை கட்டுப்படுத்துவாங்களா, என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மிடில் ஈஸ்ட் மிக பெரும் அளவில் பரவறக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காமல் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பையன் சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.